ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது பேர் தான் பொட்டேட்டோ சீஸ் பாம். இது வந்து நம்ம வந்து ப்ரெட்டு பொட்டேட்டோ வச்சு தான் நம்ம இதை மெயினாக பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 வேக வச்ச பொட்டேட்டோஸை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே மேஷ் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கார்லிக் பவுடர் இல்லைன்னா பூண்டு இருந்தால் கூட அது தட்டி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடர், சாட் மசாலா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. வேக வைக்கும் போதே நீங்கள் சால்ட் போட்டிருந்தா அப்போ இதுக்கு தேவையில்லை, பொட்டேட்டோ வேக வைக்கும் போது. ஓகே, இப்போ வந்து இது நல்லா பைண்ட் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு 5 to 10 minutes ரெஸ்டிங்கில் விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் இது குட்டி குட்டியாக நம்ம வந்து பால்ஸ் பண்ண போகிறோம். பால்ஸ் பண்ணி அது நடுவில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஷெடார் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷெடார் சீஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து மொசரல்லா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு க்யூபை வந்து இந்த பால்ஸ்குள்ளே வச்சு நல்லா அதை வந்து ரவுண்ட் பண்ணி இதை நம்ம வச்சிடலாங்க. ஸோ எல்லாம் 1 by 1 எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பிரெட்ஸ் எல்லாம் வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். சைட்ஸ் தேவைப்படாது, ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம இது வந்து அந்த பொட்டேட்டோ பால்ஸ் வந்து வச்சு அதை பைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்லைசஸ்லாம் 1 by 1 இந்த கொஞ்சம் தண்ணியில் அதை முக்கி நல்லா அந்த வாட்டர்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாலை அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சு நம்ம இதை கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து இதே ப்ராசஸ் தான். அந்த ஸ்லைசஸ் வந்து தண்ணியில் நல்லா முக்கி அது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த ஒவ்வொரு பாலாக அதில் வச்சு இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது இது வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக அதை வந்து திருப்பி விட்டு இது நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பாம்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. சாஸ் கூடயோ இல்லாட்டி மயோனைஸ் கூடயோ இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சீஸியாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. இந்த மழைக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க.